கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வேத வெளிச்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அழகு, ஆடம்பரம், செல்வம் என விண்ணை மூட்டும் அளவுக்கு கம்பீரமாக நின்ற ஒரு மாபெரும் நகரம். அந்த வீதிகளில் ஓடிய தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் கணக்கே இல்லை. அந்த நிலங்கள் கர்த்தருடைய தோட்டத்தைப் போல பசுமையாக இருந்தன. ஆனால் இவ்வளவு சிறப்புகளும் கொண்ட அந்த நகரம் ஒரே ஒரு விடியற்காலையில் சுவடு கூட தெரியாமல் சாம்பலாக காணாமல் போனது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்களிடம் செல்வம் இருந்தது, ஆனால் தெய்வ பயம் இல்லை. அவர்களிடம் அதிகாரம் இருந்தது, ஆனால் நீதி இல்லை. அந்த ஆடம்பரத்தின் போர்வைக்கு பின்னால் அந்த மக்கள் கொடூரமான பாவிகளாகவும் அருவருப்பானவர்களாகவும் சீர்கட்டு போயிருந்தார்கள். அவர்களின் அக்கிரம கூக்குரல் பூமிக்கு அடியிலிருந்து எழும்பவில்லை பிரியமானவர்களே, அது நேராக பரலோகத்தின் சிங்காசனத்தை எட்டியது. கர்த்தர் சும்மா இருப்பாரா? அவர் இறங்கி வந்தார். இது வெறும் அழிவின் சரித்திரமல்ல, இது தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு. அதே சமயம் அழிவின் நடுவிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதற்கான மாபெரும் அத்தாட்சி. வாருங்கள், சோதோம் கொமோராவின் அந்த பயங்கரமான முடிவையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் இன்று வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பிரியமானவர்களே, கானான் தேசத்தில் யோர்தான் பள்ளத்தாக்கிலே சோதோம், கொமோரா என்று 2 பிரம்மாண்டமான நகரங்கள் இருந்தன. ஆபிரகாமின் சகோதரன் மகனாகிய லோத்து அந்த இடத்தின் பசுமையை பார்த்து அங்கே குடியேறினான். ஆனால் அந்த நகரத்தின் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பெரும் பாவிகளாயிருந்தார்கள். எசேக்கியேல் 16:49 வேதம் சொல்கிறது, உன் சகோதரியாகிய சோதோமின் பாவம் என்னவென்றால் அகந்தையும் ஆகார மிகுதியும் சோம்பலுமே. செல்வம் அதிகமாக சேர்ந்தபோது அவர்களுக்கு தலைக்கணம் வந்தது. ஏழைகளையும் எளியவர்களையும் அவர்கள் ஒடுக்கினார்கள். அது மட்டுமல்ல, இன்று உலகம் நாகரீகம் என்று சொல்லிக் கொண்டாடும் அருவருப்பான காம இச்சைகளில் அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். இப்படி ஒருபுறம் சோதோம் நகரம் தன் பாவத்தின் உச்சத்தை தொட்டு தேவனுடைய கோபத்தை தூண்டிக் கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு நேர்மாறாக மம்ரே என்னும் இடத்தில் ஒரு மதிய வேளையில் வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருந்த அந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் அமைதியாக அமர்ந்திருந்தார். மனித உருவில் கர்த்தரும் 2 தூதர்களும் அங்கே வருகிறார்கள். ஆபிரகாம் அவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு எதிரே ஓடிப்போய் ஆண்டவர் முன் விழுந்து வணங்கி ஆபிரகாம் அவர்களை உபசரிக்கிறார். அப்போது கர்த்தர் ஆபிரகாமிடம் ஒரு இரகசியத்தை சொல்கிறார். சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடியது, நான் அதை அழிக்கப் போகிறேன். இங்கேதான் ஆபிரகாமின் விசுவாசம் வெளிப்படுகிறது. அந்த நகரத்தில் தன் சகோதரன் லோத்து இருப்பதை அவன் அறிவான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கெஞ்சுகிறான். ஆண்டவரே, அந்த ஊரில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக அந்த இடத்தை மன்னிக்க மாட்டீரா என்று கேட்கிறான். தேவன் மன்னிப்பேன் என்கிறார். ஆபிரகாம் விடவில்லை. 45, 40, 30, 20 என்று குறைத்து கடைசியாக, ஆண்டவரே, ஒருவேளை அங்கே 10 பேர் மட்டும் இருந்தால் என்று கேட்கிறான். கர்த்தர் சொன்னார், அந்த 10 பேருக்காகவும் நான் அழிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர். ஒரு பெரிய நகரத்தை காப்பாற்ற அவருக்கு 1000 பேர் தேவையில்லை. வெறும் 10 நீதிமான்கள் இருந்தால் போதும் என்று இறங்கி வந்தார். ஆனால் அந்த நகரத்தில் 10 பேர் கூட இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை. சூரியன் மறையும் நேரம் அந்த 2 தூதர்களும் சோதோம் நகரத்தின் வாசலுக்கு வருகிறார்கள். அங்கே லோத்து அமர்ந்திருக்கிறான். அவன் அவர்களை அடையாளம் கண்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறான். ஆனால் அந்த ஊர் மக்கள் எவ்வளவு கொடியவர்கள் தெரியுமா? லோத்துவின் வீட்டுக்கு அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் ஊரே திரண்டு வருகிறது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள்.
அவர்கள் கதவை தட்டி, உன் வீட்டுக்கு வந்தவர்களை வெளியே அனுப்பு, நாங்கள் அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும் என்று வெறித்தனமாக கத்துகிறார்கள். லோத்து பதறிப்போகிறான். தன் விருந்தினர்களை காக்க தன் மகள்களையே தருவதாகச் சொல்லியும் அந்த காம வெறி பிடித்தவர்கள் கேட்கவில்லை. லோத்துவை ஒதுக்கித் தள்ளிவிட்டு கதவை உடைக்க பாய்கிறார்கள். அப்போதுதான் அந்த தூதர்கள் தங்கள் வல்லமையை காட்டுகிறார்கள். வீட்டை சூழ்ந்திருந்த அந்த அத்தனை பேருக்கும் கண் பார்வையை குருடாக்குகிறார்கள். இருளில் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கும்போது தூதர்கள் லோத்திடம் சொன்னார்கள், விடியும் முன்னே உன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியேறு, கர்த்தர் இந்த இடத்தை அடியோடு அழிக்கப் போகிறார். விடியற்காலம் வந்தது. லோத்து தயங்கினான். தான் சேர்த்த சொத்துக்கள், வீடு, அந்த செழிப்பு, இதையெல்லாம் விட்டுவிட்டு போக அவனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் தேவன் அவன் மேல் எவ்வளவு இரக்கமாயிருந்தார் தெரியுமா? லோத்து தயங்கி நின்றபோது தூதர்கள் அவனுடைய கையை பிடித்து, அவன் மனைவி மற்றும் மகள்களின் கைகளை பிடித்து ஊருக்கு வெளியே வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தார்கள். உன் ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பார்க்காதே. இதுதான் அவர்களுக்கு தரப்பட்ட கடைசி எச்சரிக்கை. லோத்து சோவார் என்னும் சிறிய ஊரை அடைந்தபோது சூரியன் உதித்தது. அந்த விடியற்காலை அமைதியாக இருக்கவில்லை. இதோ வானத்தின் கதவுகள் திறந்தன. ஆனால் அங்கிருந்து மழையல்ல, அக்கினியும் கந்தகமும் மழையாக கொட்டியது. கர்த்தர் வானத்திலிருந்து அந்த நகரங்களை சுட்டரித்தார். ஒரே நொடியில் அந்த மாளிகைகள், அந்த தோட்டங்கள், அந்த மக்கள் எல்லாமே எரிந்து சாம்பலானது. பூமி அதிர்ந்தது. கரும் புகை எழும்பியது. ஒரு நிமிடம் முன்பு வரை சிரிப்பும் கொண்டாட்டமுமாக இருந்த நகரம் இப்போது மயான அமைதியாக மாறியது. அப்போதுதான் ஒரு துயரம் நடந்தது. லோத்துவின் மனைவி, தன் கணவனின் பின்னால் ஓடி வந்தவள், தூதர்கள் சொன்ன எச்சரிக்கையை மறந்தாள். அவள் இதயம் இன்னும் சோதோமிலேயே இருந்தது. என் வீடு என்ன ஆகுமோ, என் நகைகள் என்ன ஆகுமோ என்ற உலக ஆசையில் பின்னிட்டு பார்த்தாள். வேதம் சொல்கிறது, அவள் அங்கேயே ஒரு உப்புத்தூணாக மாறினாள். தேவன் அவளை அக்கினிக்கு தப்புவித்தார். ஆனால் அவளுடைய உலக ஆசை அவளை அழித்து விட்டது. பிரியமானவர்களே, பின்னிட்டு பார்க்காதீர்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாடம். பிரியமானவர்களே, சோதோம் கொமோராவின் கதை என்பது ஏதோ பழைய காலத்து சம்பவம் அல்ல. அது இன்றைய உலகிற்கு தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை. இயேசு கிறிஸ்து சொன்னார், லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மக்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் அழிவு வரும் வரை அவர்கள் உணரவில்லை. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். உலகத்தின் ஆசை நம்மை தேவனிடமிருந்து பிரித்துவிடும். சோதோம் எரிந்தபோது ஆபிரகாம் தூரத்திலிருந்து பார்த்தான். அங்கே பெரிய புகை எழும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அழிவின் நடுவிலும் ஆபிரகாம் செய்த ஜெபத்தினால் லோத்து காப்பாற்றப்பட்டான். உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்தை அழிவுக்கு தப்புவிக்கும். எனவே பிரியமானவர்களே, பாவத்தின் வழியை விட்டு விலகுங்கள். உலகத்தின் ஆடம்பரங்கள் நிலையற்றவை. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அன்று சோதோம் மக்கள் அழிவை உணராமல் இருந்தது போல நாமும் இருந்துவிடக்கூடாது. இன்று கர்த்தர் நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. இந்த ஆழமான செய்தி உங்கள் ஆத்துமாவிற்கு பிரயோஜனமாக இருந்ததா? அப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நமது வேத வெளிச்சம் சேனலை தொடர்ந்து ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தமது வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.